அதிமுக கூட்டணி பேரத்தால் உருவான கூட்டணி எனும் பிம்பத்தை விஜயகாந்த் ஏற்படுத்திவிட்டாரா என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. திமுக அதிமுகவுடன் இறுதி வரை பேரம் பேசுவது தேமுதிகவின் எதிர்காலத்தை பாதிக்குமா? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2 நாட்களில் மோடியை அவருடைய அரசியல் எதிரி ராகுல் அலைகழித்ததை விட, எடப்பாடி பழனிசாமியை அவருடைய அரசியல் எதிரி ஸ்டாலின் அலைகழித்ததை விட, மோடியும் எடப்பாடியும் நண்பராக பார்க்கும் விஜயகாந்த் அதிகமாக அலைகழித்திருக்கிறார். வண்டலூரில் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அவசரமாக விஜயகாந்தின் படம் ஒட்டப்பட்டதும், அதைவிட அவசரமாக அப்படம் அகற்றப்பட்டதும் மட்டுமல்ல, மேடையில் பேசும்போது ஓபிஎஸ் தேமுதிகவின் பெயரை பாதி உச்சரித்துவிட்டு மீதியை அப்படியே விழுங்கியதும் அதற்கு சான்றாக வரலாற்றில் இருக்கப் போகிறது. இதன் மூலம் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் மேடையேற்ற வேண்டும் என்கிற பாஜகவினரின் ஆசையை மட்டுமல்ல, ஸ்டாலினை விட பலமான கூட்டணி கட்டும் எடப்பாடியின் முயற்சியையும் நொறுக்கி இருக்கிறார் விஜயகாந்த். இந்த இடத்தில் கூட்டணி கதவை திமுக மூடிய பின்பும் அதிமுகவிற்கு போக்கு காட்டிவிட்டு திமுகவிடம் தேமுதிக பேசுகிறது என்றால், தேமுதிகவின் அரசியல் லட்சியம் மட்டுமல்ல, அதிமுகவை தேமுதிக என்னவாக நினைத்திருக்கிறது என்பதும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. ஒருவேளை நாளை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்தால், முதல்வர் கூறியது போல் அதிமுக கூட்டணி இயற்கை கூட்டணி என மக்கள் நம்புவார்களா? கடைசி வரை பேரம் பேசி செயற்கையாக இழுத்து ஒட்டப்பட்ட கூட்டணி என்கிற தோற்றம் ஏற்படுமா என்பதற்கெல்லாம் அரசியல் நோக்காளர்களே பதில் கூற முடியும். அது மட்டுமின்றி வெறும் 3க்கும் கீழ் வாக்கு சதவீதம் வைத்திருக்கும் தேமுதிகவிற்காக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் கூட்டணிக்கான கதவு, ஜன்னல், பின்வாசல் என சகலத்தையும் திறந்து வைத்து காத்திருப்பது அக்கட்சிகளின் உண்மை தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான தோற்றத்தை உருவாக்கும் என்பதும், தேர்தல் களத்தில் அது எவ்வாறு எதிரொலிக்கும் என்பதும் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய விஷயம்.